ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. ஸோ அந்த வீடியோ தான் எடுக்கலான்னு இப்போ ட்ரை பண்ணுறேனுங்க. இன்னும் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ட்ரைபோர்டு கிம்பல் போட்டு வச்சே என்ன ஷேக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க கேமரா. அதுக்காக தான் வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை ரொம்ப ஷேக்காக இருக்குன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டம், எப்படி ஒரு ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம டூ வீலரில் போயில ரொம்பவே முடியலைங்க. இந்த ஸ்கூட்டரில் ஓட்டுறதுக்குமே பைக்கும் கூட தெரியலைங்க, ஆனால் ஸ்கூட்டரில் ஓட்டவே முடியலைங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. முந்தானத்து மழைங்க, இந்த ரோட்லிங்க சுத்தமாகவே வண்டி ஓட்ட முடியலைங்க. அப்படியே வழுக்குதுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா தோண்டிங்க அப்படியே மண்ணு போட்டு விட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. பள்ளம் மேடுமா இருக்குதுங்க, கல் ஜல்லியுமா இருக்குதுங்க. இப்போ இந்த ரோட்டில் ஓட்டையில் வாகனத்துக்கு டேமேஜ் ஆகிறது ரெண்டாவதுங்க, மனுஷனுக்கே டேமேஜ் ஆகிற அளவுக்கு தான் இந்த ரோடு இருக்குதுங்க. நீட்டாக இதுக்கு மேலே தார் சாலை போட்டுங்க, பேட்ச் ஒர்க் தாங்க, அதுவும் நீட்டாக இல்லை. பேட்ச் ஒர்க் போட்டாவது அழகாக போயிட்டு இருந்த அளவுக்கு இருந்துச்சுங்க, ஏதோ கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க, துன்பம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போங்க சுத்தமாகவே முடியலைங்க. நேற்றெல்லாம் ஸ்கூட்டரில் வரையிலிங்க, லைட்டும் இல்லைங்க. நம்ம இதில் வீதி லைட்டு தான் எங்கேயுமே எரியுது இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குங்க, ட்ரைபோட விழுந்துரும் போல் இருக்குதுங்க. உள்ள கிம்பல் அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸடாக இருந்தும் கூட முடிய மாட்டேங்குதுங்க, அவ்வளோ பள்ளங்க. மக்கள் யாருமே அது ஒரு பெருசாக பொருட்படுத்துறது இல்லைங்க. அப்படியே சரி நம்மளுக்கு என்னென்னு விட்டுறாங்க. ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கு ஃபேமிலியாக அது குழந்தைகள் கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ரோடுங்க இப்போ நம்ம வாத்த ரோடுங்க. எங்கே பார்த்தாலும் தோன்றீங்க, எல்லா இடத்துலையும் தோன்றீங்க, ஆனால் அது கவரப் ஆகிறது இல்லைங்க. என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க, நம்ம எகென்ஸ்டாக எதுவும் பேசல, தாழ்மையான வேண்டுகோளாகவே கேட்குறேனுங்க. ஒரு நீட்டான சாலை இருந்தால் போதுங்க, குழிகுண்டு இல்லாமல் இருந்தால் போதுங்க. நான் பிரமாதமான ஒரு NH வேணும், இல்லை தார் ரோடு தார்மாக் வேணுங்க, இல்லை குஷன்டு தார்மாக் வேணும்லாம் கேட்கலிங்க. நார்மலாக ஒரு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்து, ஏன்னா இங்கெல்லாம் அடிக்கடி போகுதுன்னா காங்கிரீட் ரோடு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டைம் பிளான் பண்ணி ஒரு இடம் தோண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் தோணாமல் இருந்தால் நல்லதுங்க. பாருங்க, இது ஸ்பீட் பிரேக்கர் கிடையாதுங்க. நம்ம இப்போ தாண்டது எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர் கிடையாதுங்க. நடுவில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் தோண்டி விட்டதோட குழிங்க இதெல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் கண்டிஷனுங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும். பொதுவாக இப்போ இந்த சிங்கானல்லூர்லேருந்து நம்ம ரைட் எடுத்து ஹோப்ஸ் போகிறோம் அப்படின்னா அந்த ரோடு அதுக்கு மேலே இருக்குதுங்க. சுத்தமாகவே டூ வீலரே ஓட்ட முடியாதுங்க, எந்த வண்டி ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்குதுங்க.